ஹலோ, குட் ஈவினிங். இதுதான் ஸ்விஸ் சீஸ் பிளான்ட் அல்லது ப்ரோக்கன் ஹார்ட். இது வந்து மோன்ஸ்டரா வெரைட்டியில் வருது. ரொம்ப அழகான ஒரு பிளான்ட். நம்ம இன்டோராகவும் அவுட்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலையும் சோயில்லையும் நல்லா வளரும். நான் வந்து சோயிலில் தான் வச்சுருக்கேன். இந்த போட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து மண்ணும் கொக்கோபீட்டும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் ஒரு 6 months முன்னால் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிளான்ட்டை குட்டியூண்டாக இருந்தது. இப்போது இந்த அளவுக்கு தான் க்ரோ ஆகிருக்கு. க்ரோத் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். இன்றைக்கி ப்ரொப்பகேஷனுக்காக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரூட்ஸோடு கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் கீழே ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணி இந்த தண்ணியில் செட் பண்ணிவிட்டு ஒரு 1 week வரைக்கும் வைப்போம். 1 weekல நம்மளுக்கு குட்டி குட்டியாக புது ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து சோயிலில் வைக்கலாம். இன்டோர் பிளான்ட்டாக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா லைட் வர்ற மாதிரி விண்டோ சைடில் வைங்க. அப்போ தான் நல்லா க்ரோ ஆகும். இதுக்கு இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, பால் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு அரை கிளாஸ் பாலில் ஒரு 1.5 glass தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த செடிங்க வெட்டாக இருக்கிற டைமில் ஊற்றிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், நல்லா க்ரோத் பார்க்கலாம். அப்புறம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நல்லா ஒரு ஃபெர்டிலைசர் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. இதை விட நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம வீட்டிலேயே எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு சின்ன பிளான் நீங்கள் வச்சா கூட, ஒரு கருவேப்பிலையோ வேறு ஏதாவது ஒரு கீரை வகை என்ன வச்சாலும் அதுக்கு இந்த ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸுடைய வேஸ்ட்டு. இது கூடவே நான் எக்ஷெல்ஸ் முட்டைத்தோடு யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் எல்லா செடிங்களுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ரோஸ்க்கு மட்டும்தான் நான் அது யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் தோல் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட்குள்ளேயோ இல்லைங்களா ஒரு பாக்ஸ்குள்ளேயோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 days இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3rd day கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைனா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். 3rd day வந்து ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. ஸோ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூடவே 2 liter தண்ணி ஆட் பண்ணி செடிங்களுக்கு ஒவ்வொரு கப்பாக ஊற்றணும். செடி வெட்டாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற டைமில் ஊற்றுங்க. மார்னிங் டைமில் ஊற்றுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செடிங்க எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நிறைய ஃப்ளார்ஸும் தரும், நல்லா க்ரீனிஷான லீவ்ஸும் தரும். அப்படி வளர ஆரம்பிக்கும். இதை விட நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ தோட்டம் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 7 days கூட இதை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால 3 daysக்குள்ளே எடுத்துடணும். இல்லைனா நம்மளுக்கு பெட்ரூம் இல்லை கிச்சனெல்லாம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இது வந்து என் கிச்சனோட சேர்ந்து இருக்கிற பால்கனி. ஸோ அதனால நான் அதெல்லாம் நல்லா பார்த்து தான் பண்ணுவேன். லாஸ்ட் மந்த்து நான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னால் மந்த்து தான் கொடுத்தேன். அதனால இந்த மந்த்து நான் மேக் பண்ணும்போது சரி வீடியோவாக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடிங்க நல்லா வளரும். ஸ்டே டியூன்ட்.